வல்லாரை துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து வல்லாரையை ஃபஸ்ட்டு கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு வல்லாரை கீரைக்கு 12 சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் உளுந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உளுந்து வறுத்து எடுத்துக்கோங்க தனியாக. மிளகாயை வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸு புளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வல்லாரையையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஆறினதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் போட்டு அரைச்சிட்டு இப்போ வல்லாரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை எடுத்து சாதத்தில் போட்டு அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்து சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.